கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 29/11/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகும் 32 அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். There is a great power with us than with him. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த புதிய நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமா. உங்களை விட்டு என்னை விட்டு விலகாதவர். கர்த்தருக்கு உறவுகள், நண்பர்கள், பெற்றோர், பெற்றெடுத்தவர்கள், பிள்ளைகள், நேசித்தவர், கரம் பிடித்தவர், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி பலரும் கைவிட்டு சென்றாலும் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கைவிடாதவரும், நம்மை விட்டு கொடுக்காதவரும், கரம் பிடித்தவருமாக இருக்கிற கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறதை நிரூபித்து அவர் நடத்துவார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இதே இடத்துல பார்க்கும் பொழுது யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அசீரியான் ராஜாவாகிய சனகரிப் எழும்பி யுத்தத்திற்கு வந்து அவர்களுடைய மதில்களை தகர்த்து போட்டு, ஊற்றுகளை தூர்த்து போட்டு யூத ஜனங்களை பிடிப்பதற்காக முயற்சி எடுத்த பொழுதுதான் கர்த்தருக்கு யூதாவின் ராஜா ஜனங்களை தைரியப்படுத்தி சொல்லுகிறான், நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதே விதமான சம்பவம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சீரியாவின் ராஜா எழும்பி வந்து அவளை மடங்கடிக்க நினைத்த பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா சொல்லுகிறான். சீரியாவின் ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்த பொழுது இந்த எலிசா தேவ மனிதன்தான் நாம் யுத்தத்திற்கு போகிறதையும் அவனை பிடிக்க நினைக்கிற காரியங்களும் தெரியப்படுத்துகிறான் என்று சொல்லி இப்பொழுது எலிசாவை பிடிக்க நினைக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எலிசாவின் வேலைக்காரன் இவளுக்கு விரோதமாக நிற்கிற பெரும் கூட்டத்தை பார்த்து பயந்து நிற்கும் பொழுது எலிசா தேவ மனுஷன் அவனுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 6:16 அவர்களோடு இருக்கிற பார்க்கல் நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான். Don't be afraid, the prophet answered, those who are with us are more than those who are with them. பிரியமானவர்களே, உங்களை விட்டு விலகாதவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஜெபத்தினோடு கூட செய்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்காமல் கூட இருந்து வழிநடத்தி பாதுகாக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.